கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சதீஷ்குமார். விவரங்கள். வணக்கம் ஸ்ரீ. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பாப்பக்காப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ மகாமாரியம்மன், விநாயகர், பாலமுருகன், மாரியம்மன், காளியம்மன், பிடாரியம்மன், முண்டிக்கருப்பு, ஒண்டிக்கருப்பு ஆகிய பரிவார தெய்வங்கள் அடங்கிய கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலை புனரமைப்பு கும்பாபிஷேகம் நடத்துவது என்று விழா கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுக்கள் முடிவு செய்தனர். புனரமைப்பில் ஈடுபட தற்போது புனரமைப்பு பணி நிறைவடைந்து அடுத்த கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு இதனையொட்டி கடந்த ஆகஸ்ட் 20 ஐயர்மலைந்து காவிரி தீர்த்த நீர் குதிரை மற்றும் மேலதளங்கள் மூலம் ஊர்வலம் கொண்டு வரப்பட்டது. புனித நீரை கும்பத்தினை சிவாச்சாரியர்கள் யாகவெள்ளி சாலை வைத்து 4 கால யாகவெள்ளி பூஜைகள் செய்தனர். இன்று காலை 4ஆம் கால யாகவெள்ளி பூஜை செய்து நிறைவடைந்ததும் புனித நீர் கும்பத்திற்கு மேலதளங்கள் மூலம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் மூலங்க கலசத்திற்கு புனித நீரை ஊட்டினர். அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. பாப்பக்காப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்லாயிரக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.